ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் உங்ககிட்ட அப்படியே கிஸ்லாம் பண்ணதும் நீங்களும் அப்படியே மயங்கி அவனே பார்த்துட்டுக்கு. அப்போ அப்படியே நெருப்பாளி வீசுகிற மாதிரி அடுத்த நிமிஷமே உங்களை என்ன கொன்னை பார்த்து பேசுகிற அளவுக்கு நீ தைரியம் வந்துருச்சு உனக்கு. அவ்வளோ பெரிய ஆளா நீ அந்த மாதிரிலாம் பேச நீங்கள் அப்படியே திருத்து என்னோட பண்ணங்கிற மாதிரி முழிக்க அவனோ அடுத்த நிமிஷம் அவங்கள எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, அது உனக்கு தெரியுமா அடிக்கிற மாதிரி கேட்க அதில் தான் உங்களுக்கோ அழுக வருது. அப்படியே அடக்கிட்டு நீங்கள் அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு அப்படியே கேட்க அப்படியே உங்களே பார்க்குறான். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறான். உங்களுக்கு இப்போ முடியல, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அப்படியே மூஞ்செல்லாம் ரெட்டாகிடுது. அந்த அளவுக்கு அப்படியே அழுக வர அப்படியே பார்த்ததும் இப்போ தான் தயாங்க நிம்மதியாக இருக்குது. சரி ஆனால் சைக்கோ பையன் நீங்கள் அழுகுறீங்க தெரிஞ்சடா அப்பாடா நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன ரொம்பலாம் சந்தோஷப்படாத அப்படிங்கிறான். இது நீ சொன்ன வார்த்தைக்கு நான் சந்தோஷம் வேறப்படுவேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. இந்த 4 செவத்துக்குள்ளே தான் நீயும் நானும் புருஷ முன்னாடி மாதிரி இல்லை, மற்றவங்க முன்னாடி நம்ம புருஷ முன்னாடி அப்படின்னு மற்றவங்க மாதிரி டயலாக்லாம் நான் அடிக்க மாட்டேன். இந்த 4 செவத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம 2 பேரும் புருஷ முன்னாடி தான். ஆனால் அது கூட நான் நினைக்கும் போது மட்டும்தான் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே இப்போ என்னதான் சொல்ல வராருங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. உனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் விஷயத்துலலாம் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. உனக்கு என்ன மாதிரி தோணுதோ அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரூம்குள்ளே மட்டும் வெளியில் போனால் டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் நான் என்னடா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தான் சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஃப்ரீடம்னு சொன்னதும் ரூம்குள்ளே மட்டும்தான், என்கிட்டலாம் உனக்கு எந்த ஃப்ரீடமும் இல்லை அப்படிங்க நல்லா குழப்புறான் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டுக்கா. அவனோ அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டேங்கிற மாதிரி ஹாயாக கட்டில் போய் படுத்துக்கிறான். பட் உங்களுக்கோ அவனை பார்க்க கூட தோணலை. அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்க காதில் மறுபடியும் அப்படியே கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன வாழ்க்கடா அப்படின்னு இங்கே கதை தந்துட்டு அப்படியே பால்கனி சைடு ஓடி அங்கே ஒரு ஊஞ்சல் அதில் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்து அப்படியே அங்கே பாரு 3 பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கோ டேஸ்ட் தானாக கண்லேருந்து வருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு லைஃப், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு தோணுது. இவரே எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி திட்டிக்கிட்டே ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு. இவருக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? பிடிக்காத போது எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக பேசியிருந்தால் தான் இப்போ வருத்தப்படுறதுக்கு எப்போவுமே இப்படி தானே இருக்கான் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது. இருந்தாலும் உங்களால் முடியல. நானும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த லைஃப் வேணான்னு முடிச்சுட்டு போய் நின்றுருப்பேன். ஆனால் இது என் அப்பா அம்மா எனக்காக பார்த்து பண்ணி வச்சது. நான் போய் அவங்க முன்னாடி வாழ வெட்டியாக நின்னா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. என் கஷ்டம் என்னோட போகட்டும், அவங்களையும் சேர்த்து நான் கஷ்டப்பட வைக்க விரும்பலை அப்படின்னு ஒரு சராசரி பெண்ணாக தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. உங்களுக்கும் மனசெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்குது. பிகாஸ் இந்த லைஃபை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அதுவும் அவன் சொன்ன வார்த்தை திரும்ப உங்கள் காதில் விழுந்துட்டே இருக்கு. என்ன வார்த்தை? என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என்னை பிடிக்கலங்கும் போது கல்யாணம் மட்டும் ஏன் பண்ணாராம்மா? கல்யாணம் பண்ணிக்குவாராம், இவர் சொல்கிற மாதிரிலாம் என்னை ஆட்டி வைப்பாராம். ஆனால் என்னை பிடிக்கலையா, என் வாசம் பிடிக்கலையா, நான் இருக்கிறது பிடிக்கல, நான் இப்படி பண்ணால் பிடிக்கல அப்படி பண்ணால் பிடிக்கலன்னு சொல்கிறவருக்கு அப்புறம் இதுக்கு நான் இந்த புருஷ மாட்டாட்டிங்கிற உறவு மட்டும் என்னத்துக்கா? இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எதுக்குமே நான் தேவையில்லை, அதுக்கு மட்டும் நான் தேவையோ அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு பயங்கர கன்ஃபியூஸில் தான் நீங்களே உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் உங்களால் அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அதுவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நல்லா எல்லார்ட்டையும் பேசுகிற பொண்ணு, என்னால் ஏன் அவன் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்ல முடியல? என்னை பார்த்து அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லும் போது என்னால் எனக்கு தான் உன்னை பிடிக்கல அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? நான் என்ன அவரை லவ் பண்ணுறேன்னா? இல்லை அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளை அப்படிங்கிறனால இப்படி இருக்கேண்ணா? எனக்கே ஒன்றும் புரியல. என் வாய் அவரை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி ஜிப்பு போட்ட மாதிரி ஆயிடுது? என்னால் ஏன் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல? அவரை பேசணும்னு நினச்சா கூட எனக்கு தான் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. இப்படியே எப்போதோ ஒரு நேரம் வந்து தெரில. அப்படியே பார்க்க இப்போ 1:30 மணி பக்கம் இருக்கும் நைட்டு. இப்போ தான் உங்களுக்கு அப்படியே சரி எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்குது உள்ளே போகலாம் அப்படின்னு அப்படியே மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் தயாங்காட்டுக்கு குப்பர் அடித்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க. உள்ளே வந்ததும் அப்படியே உங்களுக்கு அவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே கிட்ட வந்து நின்று பார்க்குறீங்க. உங்கள் மனசாட்சி உங்களை காரி துப்பாத குறையாக திட்டுது.
இப்போ மட்டும் அவன் முழிச்சான், உன்னை இதுக்கு ஏக வசனம் பேசுவான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா, அவனை வந்து சைட் அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் தூரம் தூக்கி போட்டு எவ்வளோ அழகாக இருக்கான், எவ்வளோ கம்பீரமாக இருக்கான் என் புருஷன் அப்படின்னு அப்படியே ஒரு கர்வம் அப்படியே பார்த்துட்டு ஏன் என்னால் மட்டும் இந்த ஆளை இப்படி ரசிக்க முடியுது, அவன் என்னை பிடிக்கவே இல்லைங்கிறான், ஆனால் என் மானக்கிட்ட மனசு திருப்பி திருப்பி அவன்கிட்டே ஓடி போய் நிற்குது. இப்போ கூட என் கையெல்லாம் அவன் தலைமுடியை கழிச்சு விளையாட ஆவலாக இருக்குது, ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாதே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மனசையே நீங்கள் திடீர்னு நின்றுட்டுருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க கையோ அப்படியே அவனோட முடியை தொடர்றதுக்கு கையை அப்படியே பரபரன்னு அப்படியே கொண்டு போகிறீங்க. உங்களை மீறி கொஞ்சம் விட்டால் டச் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு கையெடுத்து வேணாம், ஏன் சே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி சிறுப்பால் அடிக்காத குறையா விரட்டுறானே, அப்போ கூட அவனை பார்த்து பல்லு அழிச்சிட்டு போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே திட்டிட்டு இல்லை வேணாம் போதும் அவமானப்பட்ட வரைக்கும் அப்படின்னு அப்படியே கையை மடக்கிட்டு அவனையே பார்த்த மாதிரி வந்து அப்படியே தொப்புன்னு அந்த சோஃபாவில் உட்காரிங்க. உங்களுக்கும் நம்ம சாப்பிடக்கூட இல்லை, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டானா, சாப்பிடனாச்சும் சொன்னானா, பிடிக்கலான்னு மட்டும் மூச்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் எப்படி அவனால் தூங்க முடியுது. நம்மளை பிடிக்காதவங்களா இருந்தால் கூட மூச்சில் அடித்த மாதிரி பேசிட்டா ஒரு வருத்தமாக இருக்கும். ஆனால் இவனுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணேன்னு கூட தெரியல, என்னை ஏன் இப்படி வதைக்கிறானோ தெரியல அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு அப்படியே படுத்தா தூக்கம் கூட வரல. பிகாஸ் உங்களுக்கு பசி ஒரு பக்கம், காலையிலேருந்து டயர்ட்னஸ், அதில் அப்படியே பரண்டு படுத்து எப்போ தூங்குனீங்கன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் தூங்க இங்கே அப்படியே அவங்க அண்ணன் ஜேகேவோ செம்ம காண்டில் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் பக்கத்தில் வந்து அவன் ஃப்ரெண்ட், டே மச்சான் என்னடா இது, நீ இவ்வளோலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டியே, ஏன் இப்படி வேணுமா மொடா குடிகார மாதிரி நீ பாட்டுக்கு குடிச்சிட்ருக்க, அவன் அங்கே தொட்டு இங்கே தொட்டு என் குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டான்டா அப்படிங்கிறான். என்ன மச்சான் சொல்கிறா, ஆமாடா அவனுக்கு நல்லா தெரியும் என் தங்கச்சி தான் என் உயிர்னு தெரிஞ்சு தான் அவளை டார்ச்சர் பண்ணால் நான் கதர்வேன்னு தெரிஞ்சே பண்ணுறான். யாருடா என்ன நினச்சோ ஒன்றுமே புரியாமல் மொட்டச்சா தான் குட்டையில் விழுந்தாங்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கா அப்படிங்க. அவன் தான் அந்த தயாங், அவன் என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான்டா, என்னையோட தங்கச்சியை போட்டு டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்னு. டேய் என்ன மச்சான் விளையாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் பாட்டு கொள்ள குடிக்க. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டோ, டே என்ன பண்ணுற பைத்தியமாடா நீ, இப்படியே குடிச்சோன்னா உன் வயிறு தான் அழிஞ்சு போகும், பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத, அவனெல்லாம் நீ இருக்கும் போது எப்படா நெருங்க முடியும், பயப்படாதடா, அதெல்லாம் அவனால் உன்னை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்க. பண்ணிட்டானே என்ன சூழ்ச்சி பண்ணி இங்கே வர வச்சுட்டு என் தங்கச்சி அவன் கல்யாணமே பண்ணிட்டானே, அவன் பக்கத்தில் வச்சு தான் ஒன்றுவா அவளை ஏதேதோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். என் தங்கச்சி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அவளுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்ப. இங்கே அவன் ஃப்ரெண்டோ, என்னடா சொல்கிற கல்யாணமே பண்ணிட்டானா, எப்பட்றா மச்சான் நீ இருக்கும்போது, அதான் சொல்கிறேனே என்ன இங்கே அனுப்பிச்சி லாக் பண்ணிட்டு என் தங்கச்சை கல்யாணம் பண்ணிட்டான் பரதேசி, அவளை எவ்வளோ சித்திரவதை பண்ணுறானோ அப்படின்னு அப்படியே ஜேகே புலம்ப ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெண்டோ, விட்டா இவன் நிறையா குடிப்பான் அப்படின்ட்டு, டே மச்சான் போதும் வா ரூமுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டில் பிடிக்க வச்சுட்டு ஜேகேவை கைத்தக்கெல்லாம் பிடிக்கும். ஜேகேவோ அப்படியே குளறி பேசிட்டு அப்படியே நடக்கிறான். சரி மச்சான் புலம்பாமா வாடா, முடியலடா மச்சான், எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமாடா, என் உசுருடா மச்சான் என் தங்கச்சி, அவளை போய் அவள் என்னடா பண்ணா, எதுவாக இருந்தாலும் ஏன்ட்டல்லடா பேசியிருக்கணும், ஏன்ட்ட மோதி இருக்கணும், என்ன இங்கே அனுப்பிச்சிட்டு என் தங்கச்சி தப்பு பண்ணிட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பார்த்து என் குட்டிமாக்கு பிடிச்சதா பார்த்து பண்ணேன், அவளுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன்னா கடைசியில் எப்போ அவள் கூட துணையாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் இல்லாமல் போயிட்டேன், தான் நான் பண்ண தப்பு, அதுக்கு தான் அனுபவிச்சிட்ருக்கேன். வாழ்க்கையில் அவளுக்கான அவனை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக அவள் கூட இருந்திருந்தா என் குட்டிமாக்கு இப்படி ஒரு நடக்க விட்டுருக்கவே மாட்டேன், ஆனால் நடந்துருச்சு, என் குட்டிமா எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அப்படின்ட்டு அப்படியே புலம்ப. மச்சான் இப்படி புலம்புறதுக்கு பேசாமல் நீ தங்கச்சிக்கு கால் பண்ணி பேசலாம்ல, அவங்க ஏதாவது அவரை டார்ச்சர் பண்ணால் அந்த மாதிரிலாம் சொன்னால் நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லிடலாம்லடா, எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு நீயும் இப்படி புலம்பிக்கிட்டு அப்படின்னு அவன் சொல்ல. எது அந்த யமகாதா கிட்டேருந்து என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துட முடியும்னு நினைக்கிறியா, இல்லை என் தங்கச்சி தான் வந்துடுவான்னு நினைக்கிறியா, என் தங்கச்சி ரொம்ப நல்லவடா, என் வீட்டு இளவரசிடா, அவளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டா தெரியுமா, ஆனால் அவன் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு போய்
என் மேலே கோவத்தெல்லாம் என் தங்கச்சி மேலே தாண்டா காட்டுவான். தாண்டா எனக்கு தாங்கிக்க முடியல. என் தங்கச்சி வாயே திறக்க மாட்டேங்கிறாடா, எது கேட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புருஷன்னு என்னை வேற அவள் இரிட்டேட் பண்ணுறாடா. எனக்கு தெரியாது அந்த பரதேசியை பற்றி, ஆனால் இவன் என்கிட்டயே புருஷனை விட்டு கொடுக்காம பேசுகிறா. இப்படி பேசுகிறவக்கிட்ட போய் அவன் சரியில்லை என்னை பழி வாங்க உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் வந்துடுவாளா? கண்டிப்பாக மாட்டாடா. அது மட்டும் இல்லாமல் ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்பா. அப்போது நானும் சிலதை சொல்ல வேண்டியது இருக்கும். என்னையே என் தங்கச்சி வெறுத்துருவாளான்னு எனக்கு பயமாக இருக்குடா. மச்சான் மேலே என்ன தப்பு இருக்குது? இப்போ அதுக்கு எப்படி அவன் ஒன்றை போய் வெறுப்பாங்க? நீ எதுவும் வளராத. அதுவும் இல்லாமல் தயாங்க எதுவும் பண்ணிடுவான்னு பயப்படுறியாண்ணா? இல்லைடா, அந்த அளவுக்கு கேவலமான ஆளாக இல்லை. ஆனால் குட்டியாக ஏதாவது டார்ச்சர் பண்ண தானே செய்வான். எனக்கு வலிக்கணும் அப்படின்னா என் தங்கச்சி அழுவணும், அதுக்கு ஏதாவது பண்ணுவான்ல, அந்த பயம்தான். பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டான், ஆனால் ஏதாவது பண்ணுவான். சரி, ஆனால் கிறுத்துருவோம் பிடிச்சவன். என்னால் முடியலடா என் தங்கச்சி அங்கே விட்டுட்டு. என்னால் அதுக்கு தான் மச்சான் சொல்கிறேன், நீ இங்கே உட்காந்துட்டு அவள் அங்கே இருக்கா, அவளுக்கு என்ன நடக்குது எதுவுமே உனக்கு தெரியாது. ஒரு வேளை அவன் நல்லா கூட இருக்கலாம்ல. அவன் கூட அவன் நல்லா. அட ஏன்டா நீ வேறு. சரி மச்சான், சரி இப்போ நீ என்ன பண்ணுற, பேசாமல் கிளம்பி அங்கே போடா. இங்கே உட்காந்துட்டு நீயா கவலைப்பட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்கிறத விட அங்கே போய் நேரில் பார்த்தீங்கன்னா உன் தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு தெரிய போகுது. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க. நீ சொல்கிறத பற்றி பார்த்தா உன் தங்கச்சி ரொம்ப நல்லவளாக இருப்பா போல். சுயநலவாதியாக இருந்தால் கூட ஏதாவது பொழைச்சிக்குவா அவளுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். பட் இவன் நல்லா பொதுநலவாதியாக இருக்கிறாங்கிற. இதுக்கு மேலே உன் தங்கச்சியை எப்படி விட்டு வச்சின்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் பேசாமல் நீயே போய் என் கண்ணு நடக்க தெரிஞ்சுக்கிட்டு உன் தங்கச்சியை காப்பாற்றுற வழியை பாரு, சும்மா புலம்பிகிட்டு இருக்காத அப்படி சொல்லி ஒரு வழியாக ஜேகேவை தூங்க வைக்க. அவனுக்கும் கஷ்டம், ஏன்னா எப்படி கூப்பிட்டாலும் இங்கே வரமாட்டீங்கன்னு அவனுக்கு புரிஞ்சிருது. ஃபோன் பேசுனதுலேயே எப்படி என் தங்கச்சி புருஷனை விட்டு வரமாட்டா. இந்த இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கல்லானான கணவன் புல்லானான புருஷனை அவன் பின்னாடி இருக்க போகிறாளா அப்படிங்கிற மாதிரி கவலையில் தான் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். அப்படியே அவன் புலம்பிகிட்டே தூங்க. இங்கே நீங்கள் படுத்த கொஞ்ச நேரத்தில் பேய் மாதிரி எழுந்திரிச்சு தயாங்க உட்காந்து, சே டேமிட், இந்த ராட்சசி என்னை தூங்க கூட விட மாட்டேங்கிறா, என்னை போட்டு படுத்தி எடுக்கிறாளே. எப்பா ராசா, அவள் ஒன்றை தூங்க விடல. கேட்டுக்கோங்க மக்களே. அப்படியே அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. என்னடி பண்ண, என் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க. நீ பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குற அப்படின்னு தூங்கிட்டு இருக்கவங்கள தான் பார்க்குறான். ஆக்சுவலாக நீங்களே இப்போ தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சார் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தூக்கம் கலைஞ்சி இப்போ எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நீங்கள் தான் அவன் தூக்கத்தை கெட்ட மாதிரி கதை விட்டுட்ருக்கான். அவனும் என்ன பண்ணான், இவன் பக்கத்தில் இல்லாமல் இவளை ஸ்மெல் பண்ணாமல் என்னால் தூங்க முடியல. ஆனால் இவன் மட்டும் நமக்கேனா தூங்கிட்டுருக்கா அப்படின்னு செம காண்டில் அப்படியே எழுந்து அப்படியே சோஃபா கிட்டே வரான். நீங்களோ ஒன் சைடாக படுத்தா கையெல்லாம் வந்து சோர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மல்லாக்கப்படுத்து அப்படியே விட்டத்தை பார்த்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் கிட்ட வந்து அப்படியே பார்க்குறான் உங்களை. இது நாள் வரைக்கும் இந்த தயம் எவ்வளோக்காகவும் இப்படிலாம் வந்தது இல்லடி, உனக்காக தான். என்னடா பெட்டை விட்டு இறங்கினதே இவ்வளோ பெரிய விஷயமா? பில்டப்பா பாருங்கடா. ஆனால் நம்ம தயாங் சார் கொடுக்கலாம் பில்டப். அப்படியே வந்து இறங்கி நின்று பார்க்குறவனும், இவளுக்காகலாம் நான் இறங்கி வரணும்? ஆமாம், அப்படி என்னடி இருக்கும் உன்கிட்ட? அந்த கண்ணில் அப்படி என்ன தடி வச்சுருக்க? எப்பா இனி அந்த கண்ணை பார்க்கவே கூடாது, அதை பார்த்தா தாண்டி நான் ஸ்லிப் ஆகுறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க. அப்படியே உங்கள் கண்ணும் லிப்ஸ் எல்லாம் ரோஸாக இருக்குது. மேக்கப் கூட பண்ண மாட்டேங்கிறா, ஆனால் கன்னத்துலேருந்து லிப்ஸ் எல்லாம் அப்படி சிவேன்னு இருக்குது. இந்த சொண்டி விட்டால் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்களே, அது இவதானா? அடைச்சே தயங்கா, என்னடா பண்ணுற நீ? இவளை பார்க்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு இவளுக்காகவே ஏங்கிட்டு இருக்க மாதிரி இங்கே வந்து அவள் தூங்கிட்டு இருக்கும்போது புலம்பிட்டு நிற்கிறேடா அப்படின்னு அவனே திட்டிடு. ஆனால் அந்த இடத்த விட்டு மட்டும் இன்னும் சார் நகரில் உங்களுக்கு தான் ஒத்து பார்த்துட்டு இருக்கான். ஏண்டி, ஒருத்த புருஷங்காரன் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே, அதை பற்றி ஏதாவது கவலைப்பட்டியா நீ பாட்டுக்கு ஜம்முன்னு தூங்கிட்டுருக்க அப்படின்னு அவன் ஒரு மனசாட்சி கேட்க. இன்னொரு மனசாட்சி, ஆமாம் அப்படியே இவர் அந்த அம்மாவை தாங்குன்னு தாங்கி காதல் ரசம் சொட்ட காதல் கவிதையாக பாடினார்ப்பார். இப்போ இவர் திட்டாருன்னா அவங்க வருத்தப்படுறதுக்கு, ஏன்டா வந்த நாள்லேருந்தே அடியும் உதையும் திட்டுமா தான்டா இருக்குது, அப்புறம் எப்படிலாம் அந்த பிள்ளை நீ இப்போ திட்டினதுக்கெலாம் வருத்தப்பட போகுது, போவியா அப்படின்னு கழுவி ஊற்ற. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இவளுக்கு நம்ம திட்டினாலாம் எந்த கவலையும் இல்லை. அதெல்லாம் சரி தயாங்கா, நீ ஏன்டா இவகிட்ட இப்படி மயங்கி கிடக்குற? எல்லா பொண்ணுங்களும் மாதிரி தான் இவளும், இவன் மட்டும் என்னத்த ஸ்பெஷலு?
அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். இப்போ தலை முதல் கால் வரை ஸ்கேனிங் நடக்குது. அப்படியே பார்க்குறாரு, உங்களோட ஹேரை அப்படியே ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு படுத்துருக்கு. அந்த சோஃபாலேருந்து உங்களுக்கு லாங் ஹேர், ஸோ கீழே வரைக்கும் கிடக்கு. அப்படியே பார்க்குறான். அடுத்ததாக உங்கள் நெத்தியில் இருக்க பொட்டுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்குறான். காதில் இருக்க ஜிமிக்கி, மூக்கில் இருக்க மூக்குத்தின்னு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்க காலில் இருக்க மெட்டி வரைக்கும் பார்த்துட்டான். என்னத்தில் நம்ம இவக்கிட்ட விழுந்து கிடக்கும்? ஏன் நம்ம மனசு இவக்கிட்டே நம்ம இழுத்துட்டு வருது? இப்போ கூட பாரு, தூக்கம் வராமல் இவளை பார்த்துக்கிட்டு பேந்த முடிச்சுக்கிட்டு நிற்கிறோம். என்னவா இருக்கும் இவக்கிட்ட? அப்படி என்ன இருக்குது அப்படின்னு இன்னும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கவன் அப்படியே மேலேருந்து திருப்பி கீழேருந்து மேலேருந்து கீழே பார்த்தவனுக்கோ இப்போ தான் உங்கள் கழுத்தில் இருக்க தாலியில் அப்படியே வந்து கண்ணு நிற்குது. ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இந்த தாலி சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அது நமக்கு வந்துருச்சோ? இந்த தாலி மேலே நமக்கும் ஏதோ சென்டிமெண்ட் இருக்கனால தான் இவளையே நம்ம மனசை சுற்றி வருதோ? கரெக்ட். இதுக்கெல்லாம் இப்போ காரணம் இந்த தாலி தான் அப்படின்னு அப்படியே குறுன்னு பார்த்துக்கிட்டே தாலியில் கை வைக்க அப்படியே அவன் குனிய. இப்போ நீங்கள் அப்படியே மூஞ்சில் வெளிச்சம் பட லைட்டாக திரும்பின நீங்கள் கண்ணை லைட்டாக முழிக்க உங்கள் மூஞ்சுக்கு நேராக கற்று தயாங்கோட மூஞ்சி அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்க, என்ன வேணும் அப்படின்னு பதறி போய் எழுந்திரிச்சுக்கார அப்படின்னு அவன் பார்க்குறான். கையை நீட்டின மாதிரி தான் இருக்கு. இன்னும் நீங்களும் பதறி போய் என்ன வேணும் அப்படிங்கிறீங்க. அது வந்து அப்படின்ட்டு இவன் இப்போ முடிச்சாக்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு அப்படியே கையை இப்போ தான் பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துற எதுவும் ட்ரெஸ்ஸுக்கு இது சரியா இல்லையா, விலகிடுச்சோ, அது சரி பண்ண வந்து பண்ணிட்டு நீங்கள் இப்போ அப்படியே சரி எல்லாமே மூடி தானே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சாரியெல்லாம் சரி பண்ண சுத்தம். இப்போ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி அவன் அவங்கள அப்படியே முறைச்சிட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறான். என்ன வேறு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துற அது வந்து இது தாலி அப்படின்னு அவன் கையை மட்டும்தான் காமிக்க இங்கே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இப்போது தாலியும் சேர்த்து போச்சு. தாலிக்கு என்ன, என் தாலிக்கு என்ன அப்படின்னு தாலி சாரி எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டிங்க. ஒரு சோஃபாவில் ஒரு மூலையில் போய் ஒண்ட அவனோ என்னடி பண்ணுற, என்னமோ நான் இவளை ரேப் பண்ண வந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணிட்டுருக்கா, தாலின்னு தானடி சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்ல வந்ததே மறந்துட்டு அவன் மொழிக்கா. இப்போ எதுக்கு இவ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்க்க உங்களுக்கோ எதுக்கோ தாலிக்கிட்ட வந்தார். ஒருவேளை இவளையே நமக்கு பிடிக்கல, இவ கழுத்தில் எதுக்கு நம்ம கட்டின தாலி இருக்குன்னு கழுத்துலேருந்து விற்கிறதுக்கு வந்துட்டாரோ அப்படின்ட்டு உங்களுக்கோ எங்கே அந்த தாலி அத்துட்டு போகிறதுக்கு வந்துட்டானோங்கிற மாதிரி என்னமோ பிட் பேக்கெட் நீங்கள் ஃபீல் பண்ணி அவனை பார்க்க அவனோ இவ எதுக்கு இப்போ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறானோ ஒன்றும் புரியாமல் உங்களை பார்க்குறான். நீங்களும் அந்த ஏசி ரூமில் கூட வியர்த்து வடியா அப்படியே இதையும் பறிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்துலேயே அவனை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கோ இதுக்கு மேலே இப்போ பயந்த மூஞ்ச பார்த்தா நமக்கு பேச வந்தது கூட மறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு டேவல் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போக இப்போ தான் உங்களுக்கு அப்பாடா அப்படின்ட்டுக்கு எங்கே தாலியை பிடிச்சி அத்துட்டு போயிடுவானோன்னு நினச்சேன். நல்ல வேலை ஒன்றும் பண்ணலை. ஆமாம் எதுக்கு வந்திருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவர்கிட்டே கேட்கலாமா, வேணாம் எதுக்கு, அவரே மறந்துட்டு போனதை நம்மளே ஞாபகப்படுத்தி கையோடு அத்துட்டு போகிறதுக்கா, வேணாம் அப்படி செஞ்சாலும் செய்வான், செய்யக்கூடியவன் தான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்னை போட்டு இப்படி சாவடிக்கிறான், ஐயோ கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிடுங்க. குளிச்சுட்டு வந்தது கூட தெரில. அவன் குளிச்சுட்டு வந்து அப்படியே தண்ணி சொட்ட உங்கள் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அதை கூட கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கா அப்படியே உங்கள் கற்பனையிலே இருக்கான். அவன் இன்னும் டவல் எடுத்து தலையை தொட்டிட்டு அப்படியே உங்கள் பக்கம் பார்க்குறான். இவன் என்ன காலையிலே பேடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா, என்ன க்ளோஸ்அப்பில் பார்த்ததுக்கோ இப்படி பயந்து போய் உட்காந்துருக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவனோ ஏய் அப்படின்னா அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. என்ன இப்படியா உட்காந்துட்டுருக்க போறியா, போய் வேலையை பாரு அப்படின்னு வரட்ட அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மறந்தது திரும்ப செஞ்சாலும் பயந்துட்டு இப்போ நீங்களும் கையில் கிடச்ச துணியை தூக்கிக்கிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவனும் ஒரு கால் பேசுறதுக்கு அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் நகர்ந்து போக்க இப்போ நீங்கள் குளிச்சுட்டு அவசரமாக வெளியில் வந்து அப்படியே மெதுவாக எட்டி பார்க்க தயாங்க இல்லை. அப்பாடா அப்படின்ட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே டவலை தலையில் கட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு இப்போது அந்த நெத்தியில் குங்குமம்லாம் வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அவசரமாக சரி கீழே கிச்சனில் போய் சீக்கிரம் ஒருக்கு சமைப்போம் அப்படின்ட்டு இதுக்கு மேலே என்ன அதுக்கு வர திட்டுவார் அப்படின்னு நீங்கள் கடன்னு வந்து கதவு திறக்கா கரெக்டாக தயாங்க வெளியிலேருந்து ஃபோன் பேசிட்டு உள்ள வரும். கரெக்டாக இருக்குது. நீங்கள் திறக்கா அவன் தள்ளன்னு 2 பேர் இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் முட்டி நீங்கள் வந்து அவன் அப்படியே அவன் நெத்தியில் அவன் குனிச்சிட்டே வந்துடுவான். ஸோ அவன் நெத்தியில் மட்டும் உங்களுக்கும் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் நெத்தியை தடவிட்டு கீழே விழுக்க போகிறீங்க. அவனும் அப்படியே ஹிப்போட உங்களை ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி ஏய் அப்படி காணிங்க அத்தி
காலையிலேருந்து இனிமேல் முகத்தில் முழிச்சது இப்படி நடக்குதா? இல்லை நமக்கு சனி சரியா இல்லையா? ஏன் இப்படி இவன்கிட்டயே வந்து வந்து நம்ம செட்டப் பண்ணுறோமே அப்படின்ட்டு அது வந்து தெ 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 அதுக்கு மேலே வார்த்தையே வரல அவன். இப்போ என்ன தெரியாமல் இடிச்சிட்ட இதை தானே சொல்ல வர? ஆமாங்க அப்படிங்கிறீங்க. நீ தெரியாமல் இடிச்ச இதை நான் நம்பணும். ஆனால் பாவி, நான் என்ன புல்டோசர் வச்சு உன் வீட்டையாட இடித்தேன், தெரியாமல் வந்து முட்டிட்டேன், எதுக்கு இத்தனை கேள்வியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவியை பார்க்க அப்படியே பார்த்துட்டு இப்போ தான் அவன் பார்க்குறான். நீங்கள் அவனோட கால் மேலே அப்படியே ஏறி நிற்க அவனும் உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். அவங்கள அப்படிங்க நீங்கள் அப்படின்னு அப்படியே பொழிக்கிறீங்க. என்னடி இது அப்படிங்கிறப்ப தான் நீங்களும் பார்க்குறீங்க. ஆத்தி அப்படின்னு இறக்க போங்க, உங்களால் இறக்க கூட முடியல. அவன் அப்படியே உங்களை தான் ஹிப்போட ஹோல்ட் பண்ணிக்கல. ஸோ அப்படியே நீங்கள் எக்கின மாதிரி நின்றுட்டு நீங்கள் அப்படியே முழிக்க அவனும் இறங்குடி அப்படிங்கிறான். எது இறங்கணுமா? நான் என்னமோ இறங்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி, நீ தானே என்னை தூக்கி வச்சுருக்க, நீ விட்டால் தானே நான் நகர்ந்து போக முடியும், நீ தூக்கி என்னை இடுப்பில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன மறைக்கிறியே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நெளிகிறீங்க. அவனும் அசால்ட்டாக அப்படியே நின்றுவங்கள முறைச்சிட்டு இறங்குடி அப்படிங்கிறான். நீங்களோ கடவுளே இவன்கிட்ட கோத்து விட்டு என்னை இப்படி சோதிக்கிறீங்க கடவுளே அப்படின்ட்டு விட்டு தானே இறக்குறதுக்கு நான் வந்து உங்கள் மேலே ஓட்டிகிட்ருக்கேன், நல்லா பாருங்கள், நீங்கள் தான் என்ன பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்ன நிமிஷம் இப்போ தான் தயாங்க பார்க்குறான். அவன் அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணிக்க தெரிஞ்சு அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு உங்களை விட்டுறான். நீங்கள் அப்படியே அவன் விட்டதும் டக்குன்னு 2 அடி அப்படியே பேக் ஸ்டெப் வச்சு நின்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒன்றும் வந்து உங்கள் மேலே இடிக்கலை, என் ஹைட்டுக்கு என்னால் உங்கள் நெத்தியில் இடிக்க முடியாது, நீங்கள் தான் வந்த வேகத்தில் என்ன இப்போட ஹோல்ட் பண்ணி தூக்கிட்டீங்க, அதனால தான் முட்டிட்டேன் அப்படின்னு நீங்கள் திக்கு திணறி சொல்ல அவனோ இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறான். எதை அப்படின்னு நீங்கள் பார்க்க அவனோ உன்னை தானே கேட்குறேன், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறான். என்ன அதுக்குன்னா என்னடா சொல்கிறது, படுபாவி பயல, என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கும் வாய் வந்து ஏதாவது ஒன்று கேட்குறேன், அப்பையும் இந்த மாதிரி அப்படியே பார்த்து என்ன ஆஃப் பண்ணி விட்டுடா. இப்போ உன் லுக்கு ரொமான்டிக்காக இல்லை டெரர் லுக்கானு எனக்கே ஒன்றும் புரியல கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டு நிற்கிறீங்க. அவனோ நான் இன்னும் இங்கே தாண்டி இருக்கேங்கிற மாதிரி அடிங்க இருடா வார்த்தையை நான் தேடிட்டுருக்கேன் இவன் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அது வந்து இதில் ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் இடிக்கலை, நீங்கள் தான் என்ன தூக்குனீங்க, ஸோ இப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்ல வர? அப்படி இல்லை, ஆனால் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு மண்டையாட்டிங்க. அப்போ உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. அதுக்கு அப்படிங்கிறான். என்னடா விடாமல் சாவடிக்கிறேன்ட்டு நீங்கள் இனி இனி என்னடி இல்லை இனிமே இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லையே, எனக்கு தான் எந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, எதுவுமே இல்லாத பொண்ணுக்கிட்ட நீங்கள் மட்டும் ஏன் இப்படி எப்படி ஐயோ பேச விட்றா கிராதக்கா, 2 வார்த்தை கோர்வையாக பேசவே என்னால் முடியல, இதில் இவன் வேறு இடையில கவுண்டர் கொடுத்தா நான் எங்கேருந்து பேசுகிறது, ஐயோ வாயை திறந்து பேசிட்டு ஹீரா, மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கே, எப்படி வாயை திறந்து பேசுவேன், மனசாச்சு காரியத்து பண்ணிங்க அட ஹியூரிட்டி, இவன்ட்ட என் அப்பா அம்மா கோத்து விட்டாங்க, சரி ஆனால் மென்டல் கேஸ் கீழ்பாக்கத்தில் இருக்க வேண்டியவெல்லாம் எங்கே விட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு தைரியத்தை வரவழைச்சி பேசிடணும் அப்படின்ட்டு இனிமேல் என்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்காதீங்க, நானும் உங்களை கிட்ட வரமாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீ நீ வார்த்தையே வரல அவனோ நானும் உங்ககிட்ட டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு மண்டையாட்டவும் அப்படின்ட்டு அவனும் ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மண்டையை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள கையை பிடிச்சி அப்படியே இருக்க அடே இப்போதானடா மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அவனை ஒரு இழுத்த வேகத்தில் ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படியே உங்களை அப்படியே ஹிப்போட ஒரு கை ஹோல்ட் பண்ண இன்னொரு கையில் உங்கள் லிப்பை அப்படியே பிடிச்சி நான் ஒன்றை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், ஆனால் உன்னால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்கிட்ட வராமல் எவ்வளோ நேரத்துக்கிட்ட இருக்க முடியும் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்க்க யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறான். என்னடா பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் பார்க்க அவனும் அடுத்த நிமிஷம் அப்படியே உங்களை இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ண உங்கள் லிப்பையும் அப்படியே அவனோட லிப்பால் லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அப்படின்னு இப்போ அவனை தள்ளுறதுக்கு
ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் அவனை நகர்த்தக்கூட முடியல. பட் எப்பவும் கொடுக்குற அந்த ஹாஷான முரட்டுத்தனமான முத்தம்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக, ரொம்பவும் சாஃப்டாக உங்களை அப்படியே கிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹிப்பையுமே எப்போவுமே ரொம்ப போட்டு மாப்பு செய்கிற மாதிரி அழுத்தி பிடிச்சி வலிக்கிற அளவுக்கு பிடிக்கிறவன் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறான். பட் அவன் பண்ணுறது உங்களால் தாங்கிக்கவே முடியல, உங்களால் முடியல. கிஸ்ஸோ ரொம்ப நேரம் நீடிக்குது, உங்களால் முடியல. அவனை தள்ளவும் முடியாமல் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை போயிட்டே இருக்க. அப்போ உங்களுக்கோ ரொம்ப மூச்சு தண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ தான் அப்படியே தயங்களை விடுறான், அப்படியே 2 பேரோட லிப்ஸும் நகர. இப்போ தான் மூச்சு வாங்கிட்டு அப்படியே நீங்கள் நிற்க, அவங்க நெத்திலாம் அவன் நெத்தி அப்படியே முட்டிக்கிட்டு இப்போ அவங்கள அப்படியே பார்க்குறான். நீங்களும் அவனையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பினாலும் அவனும் ஏய் அப்படிங்கா. இப்போ டக்குன்னு அவனை அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ என்ன சொன்ன நீ அப்படின்னு நீங்கள் முழிக்கா. என்னமோ சொன்னியே, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? இங்கே பாரு, நீ சொன்னது சொன்ன மாதிரி இருக்கணும், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி மீறி என்னை ஏதாவது நீ தொந்தரவு பண்ணிட்ட, நான் என்ன இவரை பண்ண போகிறேன்? இவரை தான் சும்மா இருக்காமல் போன என்ன போட்டு வச்சு வாண்டடாக வம்பளுக்கிறாரு, நான் என்ன இவரை மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள். நான் சொன்னது தான், நான் ஏதோ உங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அது சரி, சொன்ன மாதிரி இருக்கணும். அதையும் மீறி ஏதாவது உன்னால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, என்னடா பண்ணுவேன்? ஏற்கனவே வச்சு சரி பத்தாதா, புதுசாக எதையும் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு பையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவனும் அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில்லை, ஓகேவா அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்ட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கலை. ஏன்னா நீ நான் மறுபடியும் பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுவானோ பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. பட் அப்போல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே கூட ஏன் அந்த கிஸ் உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசாச்சு கேட்க. அதெல்லாம் யாரும் சொன்னால் பிடிச்சதுனால தான் அவர் கூட இவ்வளோ நேரம் என்னால் கிஸ் பண்ண முடிஞ்சது. அவரும் ஒன்றும் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி ஒன்றும் எதுவும் பண்ணலையே, சாஃப்டாக தான் என்ன ஹேண்டில் பண்ணுறார். ஆனால் அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கும் என்கிட்ட பேசுகிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. இப்போ ஏதோ இழுத்து கிஸ் பண்ணுறாரு, பொண்டாட்டிங்கிற உரிமையில் பண்ணாரா, எதுக்கு பண்ணான்னு தெரியல. ஆனால் அதில் அவ்வளோ மென்மையாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நிமிஷம் பேசுகிற வார்த்தையெல்லாம் அப்படியே என்னை கொண்டு போய் சமாதி பண்ணுற மாதிரியே இருக்குது. இவரை புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் புலம்பிகிட்டே கீழே போகிறீங்க. கீழே வந்தால் அப்படியே ஹாலில் இருக்கவங்க பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறீங்க. அம்மா அப்பா இவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் திருத்தணும் மொழிக்கா. உங்கள் அத்தையும் வாமா ஏன் அங்கேயே நின்ட்ட, இந்த பாரு யார் வந்திருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. நீங்களும் அம்மா அப்பா அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக மட்டும் ஸ்மைல் பண்ணி அவங்க ஏண்டா வந்தாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் இருக்க நிலமே எப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் தயாங்க சொன்னது அவங்ககிட்ட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதெல்லாம் சொல்லி வச்சுருக்கான். இவங்க வேறு இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, என்ன சொல்லி சமாளிக்க தெரியல. நீங்கள் திருத்துன்னு முழிச்சிட்டு அவங்கள பார்க்க, அவங்களோ எப்படிராம்மா இருக்கா அப்படின்னு உங்கள் அப்பா அப்படியே இவங்களை தலையை தடவி கேட்க. உங்கள் அம்மாவோ என்னடி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அம்மா அப்பாவெல்லாம் மறந்துட்ட போல, ஒரு ஃபோன் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா நான் டெய்லியும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அவள் கிடக்குறாம்மா, அவளுக்கும் மேலே அக்கறையே கிடையாது. எனக்கு இருந்திருக்கு, அவளுக்கு அவள் பையன் மட்டும்தான் முக்கியம், அதனால தான் இப்படிலாம் பேசுகிறான். நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது எனக்கு தெரியும்டா செல்லக்குட்டி, அப்பா உனக்காக தான்டா எப்பவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்குது அப்பா அம்மா. ஆனால் நான் இந்த வீட்டில் அப்படின்னு அப்படியே வர அழுகே இல்லை, அப்பா அம்மாவுக்காக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் இருக்க. அவங்களும் உங்கள் அம்மாவோ நீங்கள் வந்ததுலேருந்து உங்கள் மூஞ்சை தான் ஆராய்ச்சி பரவ பார்த்துருக்காங்க. பிகாஸ் நெத்தியில் இருக்க குங்குமம் லைட்டாக கலைஞ்சிருக்கு. ஸோ அவங்களாம் ஒன்று கால்குலேட் பண்ணிட்டு சரி என் பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஏய் கீரா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட. என்னம்மா அப்படிங்க உங்கள் அம்மா அப்படியே கைப்பிடிச்சி உங்களை தனியாக எடுத்துனது. என்னடி ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்துடுவா, அப்படியே வராமல் வேறு எப்படி வருது, தலைகளையாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஏய் என்னடி நான் கிட்டே இருக்க முழிச்சிட்ருக்க, என்னம்மா பண்ண சொல்கிற, ஒழுங்காக தானம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், சாரி தானம்மா கட்டியிருக்கேன், இதில் என்னம்மா குறை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க. நெத்தியில் பாருடி குங்குமம் அலைஞ்சிருக்கு, அது கூட தெரியாமல் அப்படியே வந்திருக்க. எதை குங்குமம் அலைஞ்சிருக்கா அப்படின்னு இப்போ தான் நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்து அதை சரி பண்ண. மாப்பிள்ளோட அப்படி இப்போ அதெல்லாம் தெரியுது. ஆனால் அந்த மாதிரிலாம் இருந்தால் வெளியில் வரும்போது கண்ணாடியில் ஒரு வாட்டி உன்னை பார்த்துக்கிட்டு வாடா, எத்தனை பேர் இருக்காங்க, எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்களா,
அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல நீங்கள் இவங்க வேற எது கூடயாவது முடிச்சு போட்டு ஏம்மா நீ வேற அங்கே நடக்கிறதே வேற, நீ வேற ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு இஷ்டமாக பேசிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இவங்களுக்கு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினப்பு அப்படின்ட்டு அம்மா சாரிம்மா தெரியாமான்ட்டேன், ஒன்று எப்படி இருக்கா என்னம்மா பண்ணுற அதெல்லாம் இல்லை, வந்ததும் இந்த விசாரணைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதுலேயும் என்ன இது சொல்லலை கொத்தம் சொல்லனா இவங்களால் இருக்க முடியாது, என்ன அம்மாவோ அப்படின்ட்டு நீங்கள் சரிம்மா உட்காருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து நகர பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவோ ஆடியே அதெல்லாம் நாங்கள் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம், காஃபி வேணாம் ஒன்று வேணாம் உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க அம்மா அது வந்து அப்படின்னு உட்காருமா அப்படிங்கிறாங்க அத்தையும். அப்போ நீங்கள் சரி அப்படியே சரி போய் சீக்கிரம் கிளம்பி பேக் எடுத்துகிட்டு வா. பேகா அப்படி நீங்கள் ஒன்றுமே புரியாம பார்க்கா என்னடி அப்படி பார்க்குற, போய் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு நீ வா. இல்லைம்மா புரியல, எங்கே கூப்பிட்ற எதுக்கு கூப்பிட்ற அப்படிலாம் நீங்கள் கேள்வி மேலே கேட்க. அது சரிடி கல்யாணம் பண்ணி வந்ததும் மொத்தமாக இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டியா, உனக்குன்னு பெற்றவங்கன்னு நாங்கள் இருக்கோம், வீடுன்னு ஒன்று இருக்குது மறந்து போச்சா என்ன, கல்யாணம் ஆனதுமே மறுவீடு செய்யணும், நாங்கள் தான் நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணோம் வரவே இல்லை, அதனால தான் அவங்களே கிளம்பி வந்துட்டாங்க போல அப்படின்னு தயங்க அம்மா சொல்ல. இவங்க வேறு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னம்மா சொல்கிற நீ அப்படிங்கிறீங்க. என்னடி இன்னும்மா புரியல, தான் உன்னையும் மாப்பிள்ளையும் மறுவீடு கலக்குதாம்மா வந்திருக்கோம், கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, நீயும் வரல மாப்பிள்ளையும் வரல, அதான் நாங்களே நேரில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். சரி போய் நீ கிளம்பி அப்படியே மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வா. எது அப்படி நீங்கள் பார்க்க அதான் சொல்கிறாங்கல்லம்மா மறுவீடுக்கு போகணும், நானும் நீங்கள் போவீங்கன்னு பார்த்தா நீங்களா போகிற தெரியல, அதான் உங்கள் அம்மா அப்பாவே வந்துட்டாங்களே, போயிட்டு வாம்மா நீ அவனும் போய் அங்கே 2 நாள் தங்கிட்டு வாங்க அப்படிங்க. ஏத்த நீங்கள் வேறு புள்ளையை பேத்து வேணா ஒரு தொல்லையை பேத்து வச்சுருக்கீங்க, அந்த தொல்லை என்னை எப்படிலாம் டிசைனாக தொல்லை பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம், நீங்கள் வேறு பாவி பயல இப்போ தான் புரியுது, என்னை இழுத்து வச்சு கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நானாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் நீ டிஸ்டர்ப் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு சொல்லும் போதே நினச்சேன்டா, இப்படி ஏதாவது ஏடா குடமாக இருக்கணும், நான் என்ன இவனை பண்ண போகிறேன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி வச்சுட்டு தான் நான் பேசியிருக்கேன்னு, என் அப்பா அம்மா இங்கே வந்து தெரிஞ்சுட்டு தான் அந்த பையன் என்ன இப்படிலாம் கேட்டிருக்கான் போல், என் நிலையை வெளியே சொல்லியும் அழுக முடியல, இப்போது இவங்க கூட என்னால் போக முடியாது, அப்பா அம்மாக்கிட்டேயே ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு சொல்லியிருக்கான், அவன்கிட்ட போய் எப்படி என் அப்பா அம்மா வீட்டுக்கு வான்னு கூப்பிட முடியும், ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவன் என்கிட்ட அப்படி பேசியிருக்கானா, அவன் நக்கலாக பார்த்து சிரிக்கும் போதே நினச்சேன், வில்லங்கம் சரியான வில்லங்கம், விஷம் உடம்பு பூரா விஷம், எப்படி தான் இப்படி உன்னை பெற்று விட்டாங்களோ, இல்லை கண்டிப்பாக அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க அடி நீங்கள் புலம்பிட்டு அடியே என்னடி பகல் கனவு கட்டுட்டு உட்காந்துட்டுருக்கா, நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நீ பாடி இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா போட்டு உங்களை உழுக்க, அட இருமா நிம்மதியாக புலம்ப கூட விட மாட்டே போல், நீ அதுக்கு மேலே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க உங்கள் அத்தை, போம்மா போய் நீயும் ரெடி ஆகிட்டு அப்படியே தயாங்கி அழைச்சிட்டு வாம்மா, கிளம்பி போயிட்டு வாங்க. இவங்க வேறு இந்த இன்ஸ்டன்ட் இம்சையை பெற்று வச்சுட்டு உசுரை எடுக்கிறாங்க, அட இருங்க அத்தை நானே என்னத்தை சொல்லி அப்பா அம்மாவை சமாளிக்க தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, இல்லை இப்போ போய் அவன் முன்னாடி நின்று கண்டிப்பாக நம்ம ஏதாவது சொன்னால் இது போதுமே இந்த வந்துட்டெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணன்னு என்னை வச்சு செஞ்சிருவான், வேணாம் நம்மளே எதையாவது சொல்லி இவங்களை அனுப்பிச்சி விட்றணும், என்ன சொல்லலாம், கண்டிப்பாக எது சொன்னாலும் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும், இப்போ என்னத்தை சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேறு வழி இல்லை எதையாவது சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் இன்னும் திருப்பி கற்பனைக்குள்ளேயே இருக்க. இப்போது எல்லோரும் உங்களே தான் பேன் பார்த்துருக்காங்க, இவங்க வேறு என் மூஞ்சில் ஏதோ படம் காட்டுற மாதிரி பார்க்குறாங்களேன்ட்டு நீங்கள் அந்த நான் மறு வீட்டுக்கு வரல ஒரு வீட்டுக்கு வரல அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு கோவம், ஏய் என்ன நானும் வந்ததுன்னு பார்க்குறேன் சும்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, மறு வீட்டுக்கு வாடினா வரமாட்டியா அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட உங்கள் அப்பாவை, அமைதியாக இரு உங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கா, என்னமோ நீ இன்னும் சின்ன பிள்ளை அடித்து மிரட்டுற மாதிரியே அவர்கிட்ட போகிற, அமைதியார் நான் கேட்குறேன், ஏம்மா என்னாச்சுடா அப்பா மேலே எதுவும் கோவமா அம்மா மேலே எதுவும் கோவமா அப்படின்னா கேட்க, ஆமாம் நம்ம மேலே அப்படியே கோவம், ஏன் இவளுக்கு என்ன எதுவுமே செய்யாமையா கட்டி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்க, அம்மா வேறு எங்கே இருக்கும் எதுவும் பார்க்காது வளவலன்னு என்னை திக்குதுன்னா மொத்த ஆளாக நிற்கோன்ட்டு, அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, பின்ன ஏம்மா வரமாட்டேங்கிற 2 நாள் தானே வாடா அப்படின்னு அப்பா கூப்பிட்றாரு, ஐயோ அப்பா அதெல்லாம் இல்லை நான் அதுக்காக சொல்லலை, நானே இப்போ தான் கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கப்பா, வேலைக்கு போயிட்டுருக்கேன், சடனாக லீவ்லாம் போட்டால் அது செட் ஆகாதுப்பா, அப்புறம் எனக்கு அதெல்லாம் வந்து மறுபடியும் எப்படி என்னான்னு தெரிஞ்சு செய்கிறதுக்கு லேட் ஆகும், பிக்கப் பண்ண
அதுக்கு தான்ப்பா, எதுக்கு வேஸ்ட்டாக நான் கொஞ்ச நாள் போகட்டுமே, அப்புறமா வரோம். அப்போ அவங்க அத்தையும் மறுபடியும், அட என்ன மணி 2 நாளில் என்ன ஆகிற போகுது, அதுவும் நம்ம கம்பெனி தானம்மா, நீ போயிட்டு வாம்மா. அட நீ வேற ஏமா என் உயிர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அத்தையை பார்க்க அவங்க அம்மாவோ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயே என்ன சும்மா அதையும் இதையும் நம்ம ஸ்கூல் போகிறப்பில்ல மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்க, வா போகலாம் நம்ம வீட்டுக்கு, போ ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அது வந்து அத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் லீவ் போட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனாலும் அது அவர் என்ன நம்பி கொடுத்துருக்க விஷயம், அதுவும் இல்லாமல் என்கிட்ட கொடுத்துருக்க பொறுப்பு, அதை நான் தானே கவனிச்சுக்கணும். கண்டிப்பாக அதை நல்லபடியாக நான் செஞ்சுட்டு, இன்னும் என் அண்ணன் வேறு ஊர்லேருந்து வரல, அவர் வந்ததும் கண்டிப்பாக நான் வரேன். அப்பா ப்ளீஸ் நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்த்து அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. கண்ணில் டியர்ஸ் வர அப்படியே கலங்கி நிற்கிது. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி, ஏம்மா இதுக்கு போய் ஃபீல் பண்ணுற, சரிடா அப்பாவுக்கு புரியுது அப்படின்னு உங்கள் மாமனார் ஆல்சோ பார்த்தா தயங்கப்பா, அதான் அவள் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல அமைதியாயிரு அப்படின்னு தயங்க அம்மாவை அமைதிப்படுத்தி, அந்த பொண்ணுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ போட்டுமே விட, அவள் தான் ஆஃபீஸில் பார்த்துக்கணுங்கிறனால அதெல்லாம் சொல்கிறானா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்களேன், ஏன் அவளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹீராம்மா உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போடாமா அப்படின்னு அவரும் சொல்ல, நீங்கள் அப்பாடான் இருக்கு. இப்போ உங்கள் அப்பாவை பார்க்க அவரும், சரிம்மா அண்ணன் வந்ததுமே வா, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. சரிப்பா நான் அண்ணன் வந்ததும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரப்பா, சரி அப்படின்ட்டு இப்போ அவங்க அம்மா அப்பா, சரி அதான் என் பொண்ணை வீட்டுக்கு வரலன்ட்டாலே, இதுக்கு மேலே நாங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள் அம்மா சிடுன்னு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அழுகியாக வருது, அதனால் அடக்கிட்டு இங்கே அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் அப்படியே வெளியில் வந்து வழி அனுப்புவாங்களே, ஸோ அப்படியே வெளியில் வரீங்க. உங்களால் ஒன்றும் சொல்லவும் முடியல கொல்லவும் முடியல, அப்படியே அமைதியாக வந்து, சரிப்பா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, சாரிப்பா அப்படிங்கிறீங்க. அட என் பொண்ணுக்கு இவ்வளோ பொறுப்பு வந்துடுச்சுன்னு எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவும், ஆமாம் பொறுப்பு அவள் கிடக்குறா, அவளுக்கு இப்போ புது பணக்காரியாக இருக்கால அதான் திமிரு மா அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன எங்களை விட எப்படி பார்த்தாலும் இவன் ரொம்ப பெரிய பணக்காரன், அதனால் அவனுக்கு இங்கே வந்ததும் மனசு மாறிச்சா, இப்போ அப்பா அம்மா வீடு சின்ன வீடாக தெரியுதோ அந்த வீட்டுக்கெலாம் வந்து இருக்கணுமான்னு மேடமுக்கு தோணுது அப்படின்னு உங்கள் அம்மாவே உங்களை பேச, அவங்களுக்கு ஒரு மாதிரி, என்ன அம்மா இவங்க பெத்த பொண்ணு இப்படி தான் பேசுவாங்களா, சரி உனக்கு என்ன இருந்தாலும் அம்மாவும் அப்பாவெல்லாம் 3ஆம் பட்சம் தானே, உனக்கு உங்கள் நொண்ணம் தானே முக்கியம், அவன் எப்போ வரணும் அப்போ தானே வருவேன், எப்படி இருந்தாலும் என் பையன் வந்தானே வருவேன்ல வீட்டு பக்கம், அப்போ வா நான் பேசிக்கிறேங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே மறைச்சி பேசிட்டு போய் காருக்குள்ளே ஏறிக்க. அவங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கூட அம்மாவாவது ஆறுதலாக பேசாமல் பார்த்தா இவங்க இப்படி இருக்காங்க. இப்படிலாம் பேசுகிறவங்க கிட்டே போய் நான் வலை விட்டியாக நின்னா கண்டிப்பாக இவங்களே என்னை வெளியே துரத்திடுவாங்க கழுத்தை பிடிச்சி, அதுக்கு நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போகுது. அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க உங்கள் அப்பாவை, ஏய் வாய முறி அப்படின்னு உங்கள் அம்மாவை திட்டிட்டு உங்கள் பக்கம் திரும்பி, அவள் கிடக்க விடுமா, அவள் எப்போவுமே இப்படி தானே பைத்தியம், அவள் லூஸ் மாதிரி வளருவா, எனக்கு புரியுதுடா, என் பொண்ணு இவ்வளோ பொறுப்பானவளாக இருக்கான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, என்கிட்ட குட்டி போனால் என்னோடய லிட்டில் பிரின்சஸாக இருந்தவள் இப்போ இங்கே வந்து அவள் குயினாக மாறி இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. உன் பொறுப்புணர்ச்சி அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கடமைன்னு வந்துட்டா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்லாம் அவங்க அப்பா பேச, அப்பா என்னால் உங்ககிட்ட கூட உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு அழுகையை அடக்கிட்டு பார்க்குறீங்க. என்னடா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்க, நீங்கள் அப்படியே ஓடி போய் உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைப்பா என் மேலே எதுவும் வருத்தமா அப்படின்னு மறுபடியும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்படி பொறுப்பாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், இப்படியே இருடா கண்ணா, சந்தோஷமாக இருந்தா சரி அப்படின்ட்டு, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிளம்ப, அவங்க போகிற வரைக்கும் லைட்டாக அப்படியே சிரித்த மூஞ்சாக இருந்த நீங்கள் அவங்க அந்த பக்கம் கார் கிளம்புனதும் உங்களுக்கு அழுகையாக தாங்கலை, அதை அடக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே ஓடி வர, இங்கே தயங்காமல், என்னங்க இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு மனசு வரலையா என்ன, எந்த பொண்ணுக்கு தான் அம்மா வீட்டுக்கு போக கசக்கும், ஆனால் நம்ம மருமக அவங்க அம்மா அப்பாவே வந்து கூப்பிட்டு கூட மறு வீட்டுக்கு போக மாட்டேங்குதே, இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்ட்டு அவரோ, அதெல்லாம் பாசம் இருக்குது, அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது அமைதியான பொண்ணு தான், அதெல்லாம் சரி, ஆனால் இப்போ அந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒன்றும் பாசம் புண்ணாக்கெல்லாம் காரணம் இல்லை, வேற இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அவன் மகன்தான் இருப்பான். என்னங்க சொல்கிறீங்க, அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறதுக்கும் அவனுக்கும் என்னங்க சம்மந்தம், அவன் கூட நான் காலையில் கேட்டப்போ போகிறேன்னு தானே சொன்னான், அவன் எப்போ போக மாட்டேன்டா, யாருக்கு தெரியும், ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு போகிறது வேணான்னு சொல்லுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி உன் பையன்தான் இருப்பான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, 2 பேர்த்தையும் பார்த்தா அப்படி எதுவும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் தெரியலேங்க அப்படின்னு அவங்க கேட்க,
புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? சரி, அவங்களே பேசி அதை சரி பண்ணிக்குவாங்க. நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இல்லை, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. நம்ம பையன் அப்படி சொல்லியிருப்பானா? போகக்கூடாதுங்களா? அதனால தான் அந்த பொண்ணு எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. கண்டிப்பாக உன் பையன் போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு போகலைன்னு சொல்கிற அளவுக்குலாம் தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக உன் வில்லங்கம் தான் ஏதாவது வில்லங்கம் பண்ணியிருக்கோம். என்னங்க நீங்களே உன் பையனை அப்படி சொல்கிறீங்க? உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ சரி, நீ தான் அவனை பெத்தவளாச்சே, எங்கே போய் உன் பையன்கிட்டே கேள, ஏப்பா இந்த மாதிரியா அப்படின்னு. உடனே உண்மையை சொல்லிடுவான் பாரு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கேட்க, இப்போ அவங்க அம்மாவோ யார் அவன்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது? பெத்த நீயே இப்படி பயந்தா மற்றவங்களெல்லாம் சொல்லவா வேணும்? இதில் வேற நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறேன். போடி போய் உன் அவன்கிட்ட மொதல் கேளு அப்படின்ட்டு அவர் நகர. எதை நான் போய் அவன்கிட்ட கேட்கணுமா? அது சரி அப்படின்ட்டு அவங்க நகர்ந்து போயிடுறாங்க. இங்கே நீங்களோ அப்படியே உள்ளே வந்தவங்க கடைன்னு ஓடி போய் இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே பூந்துக்கிட்டு ஷவரை ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்படியே அழுகுறீங்க. உங்களால் தாங்கிக்கவே முடியல. எந்த பொண்ணுக்கு தான் உண்மையிலே சொல்ல போனால் அம்மா வீட்டுக்கு வர்றது கசக்கும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அப்படியே இருக்கா. இப்போது கதவை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பார்த்தா சுயநினைக்குது, யாரோ தட்டுறாங்க அப்படின்ட்டு இப்போ ஷவரில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கதை தந்தா நிற்கிறது வேற தயங்க தான் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்ன இவ இப்படி நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே சட்ட நனைஞ்சிட்டீங்க. அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்கள் பாட்டுக்கா அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண தயங்க ஒன்றுமே புரியல. அவனும் மேடம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு நக்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு அவன் பாட்டு கீழே போயிடறான். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்களுக்கு சாப்பிட கூட தோணலை. உங்களுக்கு மனசு ஃபுல்லாக வேதனையாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போக அங்கே தயாங்க ஜிமின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, இவனும் நைட்லேருந்து சாப்பிட்ல அப்படின்னு உங்களுக்கு யோசனை வருது. ஆக்சுவலி நீங்கள் வீட்டில் மட்டும்தான் நைட்டில் சாப்பிட்றது, இல்லைன்னா சாப்பிட்றதே இல்லாமல் நைட்டு தான் நீங்களும் கோவமாக இருந்தனால நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கலாம், அவனும் சாப்பிட்ல. ஸோ நீங்கள் இவனோட பெரிய தொல்லையாக போச்சு, பிடிக்கலாமா? ஆனால் நான் தான் ஊட்டி விட்டா சாப்பிடுவான், இல்லாட்டி சாப்பிட மாட்டார். இவங்க அம்மாட்ட கூட ஊட்டி விடுன்னு இப்படி சாப்பிட்டானான்னு தெரில அப்படிங்கிற நினச்சிட்டு இப்போயும் நம்ம சாப்பாடு எடுத்து வைக்காமல் போனால் திங்காமல் வந்து தொலைவான். ஏன் தான் நம்ம மனசு அவன் எவ்வளோ காயப்படுத்தினாலும் அவனுக்கு ஒன்றுனா துடிக்குதோ அப்படின்னு உங்கள் மனசை நீங்களே திட்டிட்டு இப்படியே போகிறது நல்லா இருக்காது அப்படின்னு வாசல் வரைக்கும் போனால் நீங்கள் அதுக்கு மேலே கால் எடுத்து வைக்க முடியல. சாப்பிட்டு சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு மறுபடியும் கடன் உள்ளே வந்து ஹேண்ட்பேக் மட்டும் அப்படியே சோஃபாவில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜிம்மினை பார்த்து அண்ணா அப்படிங்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு. நான் இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பாடை எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அதெல்லாம் முடிஞ்சுமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்க. தயாங்க இன்னும் லேப்டாப்குள்ளே பார்த்துருக்கான். எங்கே முடிஞ்சு, அவன் தான் மண்டையை அதுக்குள்ளே விட்டுட்ருக்கானே அப்படின்னு நீங்கள் பார்க்க ஜிமினோ அதெல்லாம் முடிஞ்சுமா, டேய் வெயிடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல நீங்களோ சரிண்ணா அப்படின்ட்டு இப்போ 2 பிளேட் வச்சு 2 பேத்துக்குமே சாப்பாடை வச்சு நவுத்தி வைக்கிறீங்க. தயங்கோ சாப்பிடாம அப்படியே உங்களே பார்த்துருக்க. நீங்களோ இவரே இப்போ இப்படி பார்த்துருக்காரு. நீங்கள் ஜிமினை பார்க்க ஜிமினோ அப்பாடா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டை எடுத்து வச்சவன் இன்னும் இவன் ஏன் திங்காமல் இருக்காங்கிற மாதிரி பார்க்க இவன் அவங்களே முறைச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன அந்த பொண்ணை இப்படி முறைக்கிறானே அப்படின்ட்டு ஏம்மா நீ சாப்பிட்ல அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஆனால் எனக்கு பசிக்கலை, நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் நகர போகிறீங்க. ஏய் அப்படின்னு தயாங்க கத்தலாம். நீங்கள் பயந்து போய் இப்போ எதுக்கு இவன் இப்படி கத்துறான் அப்படின்ட்டு ஜிமினுக்கும் இங்கே வாயில் வைக்க போன இட்லி தடுமாறி கீழே விழுந்தது. அடியாத்தி அட பாவி, உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட விட மாட்டான் போலையே. இப்போ என்னாச்சு, காலங்காத்தாலே அந்த பிள்ளையை இந்த முறைக்கிறான். நைட்டே எல்லாம் சரியாக இருக்கும் பார்த்தா இன்னும் சரியாக இல்லை போல். இங்கே உட்காந்தா நம்மளும் சரியாக சாப்பிட விட மாட்டான், ஒழுங்காக எந்திரிச்சு ஓடிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பிளேட்டோடு எந்திரிக்க போனவன் திருப்பியும் தயாங்க உட்காரடி அப்படின்னு கத்த அதில் பயந்து நம்மளையும் சொல்லிவிட்டு தான் கத்துவான் அப்படின்னு உட்காந்துக்கிறான். நீங்களோ இல்லை எனக்கு வேணாம் பசிக்கலை அப்படிங்க. உன்னை பசிக்கலையானா நான் கேட்கல, உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம வீடே அலற மாதிரி கத்த. நீங்கள் அத்தி அப்படின்ட்டு அப்படி டக்குன்னு உட்காந்துடுறீங்க. சாப்பிடு அப்படிங்கிறான். அதுக்கு ஜெமினோ அட பாவி, சாப்பாடுன்னு சொல்கிறதேடா இப்படி பேபேன்னு கத்தி சொன்னேன். அப்பா அரண்மனை பேய் தோத்துரும் இவன் கத்துற ஏம்மா நீ தான் சாப்பிட, அவன் தான் சொல்கிறான்ல அப்படின்னு. இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் எதாவது ஆரம்பிக்க. இப்போ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு அவனுக்கு வச்ச பிளேட்டை அவங்க பக்கம் நகர்த்தி வைக்க. சரிடா சாப்பிட்டு தொலைக்கிறேன், எதுக்கு இப்படி வீடு இடிஞ்சு விடுறோட கத்துறேன் அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு பிளேட்டில் சாப்பாடு வச்சு அவனுக்கு வச்ச பிளேட்டை அவனுக்கே நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் இன்னொரு பிளேட்டை எடுத்து சாப்பிட அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். ஜிமின் இதுக்கு இவ்வளோ அக்கப்போரு,
ஏப்பா முடியல அப்படின்னு ஒரு வழியாக சாப்பிட்டாலும் முடிச்சிட்டவங்களுக்கு சாப்பிடவே முடியல. 2 இட்லிக்கு மேலே உள்ளே இறங்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளுறீங்க. தயாங்க உங்களையே பார்த்துட்டு தான் சாப்பிட்றான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதும் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி கடற்கடை சாப்பிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஜிமினோ, டேய் நம்மளும் ஆஃபீஸ் தானே போகிறோம், பேசாமல் தங்கச்சிமா நம்ம கூடயே கூட்டிகிட்டு போகலாம், நீ மோட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ஆனால் இதை ஒன்று சொல்லுவான் பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஜிமினும் தயாங்க இப்போ வெளியே வர. இப்போ ஜிமினோ நீங்கள் நடந்து போகிறத பார்த்துறான். காரில் வந்துட்டு டே அது தங்கச்சிமா மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறான். மாதிரிலாம் இல்லை, அவளே தான். அட பாவி, டேய் அந்த பொண்ணை பற்றி உனக்கு நல்லா தெரியும், எவ்வளோ வசதியாக வளர்ந்தவ. அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி நடக்க விட்டாங்களான்னு கூட தெரில. ஏண்டா ஏதா பிரச்சனை பேசி தீதுவோ, அதுக்கேண்டா இப்படிலாம் பண்ணுற? என் ஃப்ரெண்டு தயங்காவடா நீ, சும்மா என்னால் நம்ப முடியலடா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அக்கறையாக அவளை சாப்பிட சொன்னேன், இப்போ என்னடா இப்படி பண்ணுற? உன்னை புரிஞ்சிக்கவே முடியல மச்சான் அப்படின்னு அவன் சொல்ல. அக்கறை இல்லை சர்க்கரை இல்லை, தோ நீ வேகாத வெயில இங்கேருந்து லோக்கு நடந்து போகணும், எனக்கும் நல்லா தெரியும் இங்கே எதுவும் வராதுன்னு. அவள் 3 ஸ்ட்ரீட் தள்ளி போய் தான் காரோ ஆட்டோவோ பிடிச்சி வரணும். அதுக்கு நடக்கிறதுக்காவது தம்பி வேணா, எங்கேயாவது அடிக்கிற வெயிலில் மயங்கி விழுந்துட்டானா அந்த தொல்லை வேற எனக்கு தான். அதனால தான் சாப்பிட்டு சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அட பாவி, நீ எப்போ இல்லைந்திரா இப்படி கல் நெஞ்சமாக மாறின அப்படின்னு ஜிமினுக்கோ செம ஆத்திரமாக வருது. இருந்தாலும் தயாங்க மீறி உன்னால் எதுவும் பேச முடியாமல், சே இவனை பொண்ணு பார்க்க வந்த போய் நீ வேணான்னு சொல்லியிருக்கணுமா, உன் தலையெழுத்து இவன்கிட்ட மாட்டி சிக்கி சீரடிற. டே ஜேகே சீக்கிரம் வந்து தொலைடா, உன் தங்கச்சி நீயாவது காப்பாற்று, ஆவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு ஜிமின் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டுருக்கா. நீங்களோ லொங்குன்னு நடந்து வந்து வேகாத வெயிலில் ஆட்டோலாம் போயிடுச்சு ஆஃபீஸ்க்கு வந்தா அங்கே உட்காந்துருக்கவங்க பார்த்து நீங்கள் அப்படியே ஷாக்க, இவங்க இங்கே அப்படின்னு நீங்கள் ஷக்காக, அவங்க 2 பேரும் உங்களை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு வராங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.